வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். அவசரமாக சப்பாத்தி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் தயிர் இருந்தால் போதும். தாராளமாக இந்த மாதிரி தாளித்து தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வதங்கினோன்னே நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நறுக்குன 4-5 சின்ன வெங்காயம், 1 இல்லைன்னா 2 நறுக்குன பச்சை மிளகாய், 1-2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் வதக்க ஆரம்பிங்க. இங்கே எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் தயிரை சேர்த்துருங்க. தயிரை தண்ணி ஊற்றாமல் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர் சேர்க்கணும், இல்லைனா தெரிஞ்சிடும். இதோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், தயிர் தாளிக்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.